சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது இந்திய ராணுவம். ஆபரேஷன் சிந்தூர். அந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்ற பேரே எதற்காக வச்சிருக்காங்கன்னு தகவல்கள் சொல்றாங்க. நீங்களுமே அதை சொல்லணும். எப்படி பார்க்குறீங்க இந்த அட்டாக்க? இது ரொம்ப, அதாவது இப்போ சமீபமாக ரஜினி படத்தில் ஒரு டைலாக் வரும், குறி வச்சா ஏற விழணும் அப்படின்னு ஒரு டைலாக் அந்த இதில் வந்துச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த பகல்காம் நடந்த 22 ஏப்ரலில் நடக்குது. 2 வாரம் கழித்து கரெக்டாக ஒரு 9 இலக்கை குறி வச்சு ரொம்ப ப்ரிசிஷனோட தாக்கியிருக்காங்க. எந்த விதமான ஒரு கொலேட்ரல் டேமேஜும் இல்லாமல். இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, நேவி, ஆர்ட்லரி 3 பேருமே சேர்ந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்தியன் ஏர் ஸ்பேஸ்ல இருந்து 1 மில்லிமீட்டர் கூட பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ்க்குள்ளார போகாம நம்மளுடைய ஸ்பேஸ்ல இருந்த இந்த 9 லொகேஷன்ஸை ப்ரிசைஸா அட்டாக் பண்றதுங்கிறது எக்ஸ்ட்ராடினரி அட்டாக். இது வரைக்கும் இந்த மாதிரி அட்டாக் நடந்தது இல்லைன்றாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டீப்பா பிளான் பண்ணி, அது இல்லாமல் இந்த அட்டாக் என்னன்னா, அவங்க அட்டாக் பண்ணது எந்த மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் மேலேயும் கிடையாது, எந்த பொதுமக்கள் மேலேயும் கிடையாது. அவங்க அடிச்சது பூராமே தீவிரவாத கேம்புகள் தான். அப்ப இது ரொம்ப போக்கஸ்டா, ரொம்ப கால்குலேட்டிவா, இது எந்த இடத்துலயுமே இது எஸ்கலேஷன் ஆக முடியாது. ஏன்னா நீங்க எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ அடிக்கிற இடத்துல ஒரு சிவிலியன் செத்துட்டாங்கன்னா கூட அது ஒரு மனித உரிமை மீறலாகும், அது அடுத்த நாட்டுக்கு அடிக்கும். ஏன்னா இந்தியா அதுல ரொம்ப உடன்பாடுபட்ட நாடு. ஸோ அப்ப இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அவங்க எந்த இடத்துலயுமே இது எஸ்கலேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க இந்தியா பண்ணியிருக்கிறது உண்மையாலுமே இது ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த பகல்காம்ல நடந்த அந்த தாக்குதல் அவ்வளவு மோசமான தாக்குதல். ஏன்னா அவங்க டூரிஸ்டுகளை அட்டாக் பண்றாங்க. 26, அதுல ஒருத்தர் நேபாளி, மீதி பூரா இந்தியன்ஸ். அதோட அதுல கொல்லப்பட்டது அவங்க விசாரிச்சு நீ யாரு, எந்த மதத்தை சார்ந்தவன் கேட்டுட்டு நான் முஸ்லிமான்னு பார்த்து பாயிண்ட் பிளாங்க்ல மண்டையில் அடிச்சிருக்காங்க. அப்ப அந்த அம்மா கதறுது, இல்ல என்னைய கொன்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையனும் கதறான். நம்ம பெங்களூர்காரங்க மஞ்சுநாத் அவங்களுடைய ஒய்ஃப் பல்லவின்னு அது டிவில எல்லாம் பேட்டி கொடுத்திருந்தாங்க. அப்போ கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மோடிக்கு போய் மோடிட்ட சொல்லுங்கிற அளவுக்கு அவங்களுடைய என்ன சிந்தனை நான் பாக்குறேன்னா, ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நம்ம இந்தியா மக்கள் ஒவ்வொருத்தரையும் நம்ம இந்த நேரத்துல பாராட்டணும், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையுமே நம்ம பாராட்டணும். ஏன்னா அவங்க தீவிரவாதிகளுடைய நோக்கம் இந்த மாதிரி நான் முஸ்லிம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இதை போய் நீ உங்க மோடிட்ட சொல்லுன்னு சொல்ற நோக்கமே என்னன்னா, ஏதாவது ஒரு வழியில இந்தியாவில் ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணும். இப்படி கேட்ட உடனே எல்லாருமே நமக்கு டெம்ட் ஆகும்ல. ஒரு சாதாரண ஒரு சாதி மதம் இல்லங்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி இப்படி கேட்டு கொண்டாங்களாகும் போது எல்லாத்துக்குமே ரத்தம் பாயில் ஆகும். பட் அந்த மாதிரி இருந்தும் இந்தியர்கள் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து எந்த இடத்துலயும் இது அந்த தீவிரவாதிகளுடைய உள்நோக்கத்துக்கு ஆளாகாம எப்படியாவது இந்த 26 பேர் இன்னைக்கு பழிவாங்கப்பட்டு கொல்லப்பட்டவங்க, அநியாயமா கொல்லப்பட்டவங்களுக்கு தக்க நீதி கிடைக்கணும். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த சிந்தூர், அந்த சிந்தூர்னா நம்ம ஊர்ல குங்குமம். அதனாலதான் அந்த டபுள் ஓல பாத்தீங்கன்னா ஒரு ஓக்குள்ளார அந்த குங்குமச்சிமில், அதுல இருந்து குங்குமம் பக்கத்து ஓலையும் தெரிச்சிருக்கிற மாதிரி. அப்போ இந்த 26 பெண்களினுடைய குங்குமத்தை அழிச்ச செயல் அது. ஏன்னா நம்ம ஊர்ல கணவன் இல்லைன்னா நம்ம குங்குமம் வைக்க மாட்டோம். அப்ப அந்த குங்குமத்தை இழந்த ஒரு பெண்மணிகளுக்காக இது ஒரு நியாயத்துக்கு உண்டான பதிலடி, தக்க பதிலடிங்கிறதா அந்த ஆபரேஷன் சிந்தூர்னே சொல்றாங்க. இது ஒண்ணு அந்த பிடிஐல இருந்து அந்த தகவல் வரதெல்லாம் என்னன்னா, இது மோடியே பர்சனலா இந்த வேர்டை காயின் பண்ணாரு. ஆமா, அவர் ரொம்ப உன்னிப்பா இதை கவனித்து அவரே அவருடைய மேற்பார்வையிலேயே நடந்ததா சொல்றாங்க. ஆமா, அவரே எடுத்துக்கிட்டாரு. ஆமா, ஏன்னா இது இந்த இடத்துலதான் நம்ம மோடி எவ்வளவு விமர்சனம் யாரு வச்சாங்கனாலும் இந்த இடத்துல நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா அந்த இந்தியர்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பை, அந்த எந்த நோக்கத்துக்காக அவனுங்க அந்த இந்த செயல்பாட்டை இந்த தீவிரவாதிகள் செஞ்சாங்களோ அதுக்கெல்லாம் எந்த இடத்துலயும் இடம் கொடுக்காம, எந்த இடத்துலயும் இது வேறு மாதிரி எஸ்கலேட் ஆயிராம அதை பூரா எல்லா இடத்துலயும் கண்ட்ரோல் பண்ணி, இப்ப நம்ம தமிழ்நாட்டெல்லாம் விட்டுடுங்க, நம்ம எப்பயுமே ஓரளவுக்கு பெருசா இருக்காது. ஆனா மற்ற மாநிலத்திலலாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனை இந்து முஸ்லீம்குள்ள பயங்கரமா ஃபிளேர் அப் ஆகும். அந்த மாதிரி எந்த இடத்துலையும் இது ஃபிளேர் அப் ஆகாம பார்த்துக்கிட்டு
இன்னைக்கு வந்து தக்க பதிலடி. அதுவும் இன்னைக்கு 7ஆம் தேதி வந்து மாக் ட்ரில். நமக்கு வந்து மாக் ட்ரில் வந்து 244 சிவில் டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ல வச்சுட்டு இங்க மாக்கு அங்க ரியல் ஷோ. காலையில 1:44க்கு ரியல் ஷோ ஸ்டார்ட் ஆகும். நேற்றுக்கு நாடு முழுவதும் பல இடங்கள்ல ஒத்திகை, அதுவும் சென்னையில கூட ஒத்திகை. சென்னைக்கும் நமக்கு இன்னைக்குதான் ஒத்திகை நடக்கும்னு சொல்லிட்டு திடீர்னு நேற்றுக்கு நைட்டு அட்டாக். இதுதான் நான் சொன்னேன், குறி வச்சா ஏற வெள்ளணுங்கிற மாதிரி இங்க மக்களை வந்து நம்ம எவென்ச்சுவாலிட்டிக்கு ரெடி பண்றோம். இன்னைக்கு 244, அது சென்னையில 4 இடம், ஏர்போர்ட், ஆவடி, கல்பாக்கம், மணலி, பெட்ரோகெமிக்கல்ஸ், அந்த இதுல பூராமே இந்த 4 இடத்துல ட்ரில் நடக்குது. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு நமக்கு 28 மாநிலங்கள்னா 17 மாநிலங்களுக்கு கீழே இந்த 244 டிஸ்ட்ரிக்ட் வருது. மொத்தமா 800 டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவில். அதுல 240, மோர் தேன் 26% ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நடக்குது. ஒரு 4 லட்சம் அந்த சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸ், ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாம் இந்த மாக் ட்ரில்ல வந்து பண்றாங்க. இங்க மாக் ஷோ, அங்க ரியல் ஷோ. சோ இது எந்த அளவுக்கு அவங்க மெட்டிகுலஸா பிளான் பண்ணிருக்கணும் பாருங்க. எந்த இடத்துலயுமே வந்து எந்த லீக்கும் கிடையாது. இப்பதான் அவங்க தயாராயிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னும் போது அட்டாக்கிங் நடந்தது. அப்போ அதுவும் இல்லாம நம்மளுடைய ஏர் ஸ்பேஸ்குள்ளார இருந்தே அவங்களை அடிச்சிருக்கோம். அப்போ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டாலியேஷன். அதுவும் இல்லாம எந்த இடத்துல அவங்க போய் இன்னைக்கு எஸ்கலேட் பண்ண முடியாது. இன்னைக்கு இப்ப நம்ம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸ், இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர போய் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அதுல சிவிலியன் அட்டாக்க தான் பண்ணிருக்காங்கன்றாங்க. நாங்க 2 போர் விமானங்கள், இந்திய விமானங்கள் நாங்க தகர்த்துட்டோம்ன்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் எழுதி, ஒரு இன்டர்வியூல 2 போர் விமானம், இன்னொரு இன்டர்வியூல 5 போர் விமானம், இன்னொரு இன்டர்வியூல 3 போர் விமானம். பொய் தான் எல்லாம் பொய். நீங்க இப்ப நம்மளுடைய இது பிரகாரம் அந்த 1 மில்லிமீட்டர் கூட பாகிஸ்தானுடைய ஸ்பேஸ்குள்ளார போகல. எப்படி அவங்க நம்மள அடிக்க முடியும்? அப்ப இதுல எந்த இடத்துலயுமே நீங்க டேலியா ஆகலையா? இதுல அவங்களுக்கு பெரிய இது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து POK, ஆக்குபைடு காஷ்மீர், அந்த பகுதியில நம்ம வந்து அந்த மாதிரி தாக்குதல்களோ இதுவோ அட்டாக்கிங்கோ நடந்திருக்குது. இப்ப அவங்க பகுதியிலேயே ஒரு 4 பகுதிகள்ல நம்ம உள்ள பாகிஸ்தான் பகுதிகளிலே அட்டாக் பண்ணிருக்கோம். அதனால அவங்களால தாங்கிக்க முடியல. என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்கிறது உட்கார்ந்துட்டு. ஆமா, இப்ப இன்னைக்கு காலையில கொடுத்த பிரீஃபிங்லயே பார்க்கும்போது அவங்க 21 கேம்ப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த 21 கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வித்தின் POKல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 5 பகுதி அடிச்சிருக்காங்க. ஆனா இந்த பாகிஸ்தானுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பகுதி. அப்ப 7ங்கும் போது மீதி 14 பகுதி வந்து POKல இருக்கு. இந்த கேம்ப்ஸ் மொத்தம் 21 கேம்ப்ல. அப்ப இந்த 9 கேம்ப் அவங்க செலக்ட் பண்ணது வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா செலக்ட் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துலயும் கொலாட்டரல் டேமேஜ் வரக்கூடாது. இப்ப 9 அடிக்க தெரிஞ்சவங்களுக்கு நம்மளால 21 அடிக்க முடியாது, தாராளமா அடிக்க முடியும். ஆனா இந்தியாவுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு பொதுமக்கள் உயிர் கூட எந்த இடத்துலயும் தேவையில்லாம போகக்கூடாது. ஏன்னா அவன் தப்பு பண்றவன் அந்த தீவிரவாதி. அப்ப நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன, அங்க தீவிரவாதிகள் அழிக்கணும். அப்ப ஒன்னா நீ ஆக்ஷன் எடு. இப்ப 2 வாரம் ஆயிடுச்சு, பாகிஸ்தான் கிட்ட இருந்து எந்த ஆக்ஷனும் கிடையாது. சும்மா மறுப்பு தான். இல்ல நாங்க ஒண்ணும் பண்ணல, நீங்க ஒண்ணும் பண்ணல, இந்தியாவே இதை பண்ணிக்கிச்சுங்கிற வேற ஓவரால் குற்றச்சாட்டு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு பாகிஸ்தானுடைய மினிஸ்டர்ஸ்ங்க பூரா என்ன பண்றதுன்னு தெரியாம பதறிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னா அவங்களால இதை எஸ்கலேட்டே பண்ண முடியாது. அதுவும் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவருடைய பேட்டியில சொல்றாரு, பாகிஸ்தான்ல தான் டெரரிஸ்டே உருவாகுறாங்க. அங்கதான் ஒட்டுமொத்த ஒரு கம்பெனியே, ஒரு அங்க அந்த டெரரிஸ்ட் ப்ராடக்ட் உருவாகுற இடமே அதுதான்றாரு. அதுதான் கருவறை. அந்த இடத்துல இருந்து தான் டெவலப் ஆகுது. இது அவர் நம்ம ஜெய்சங்கர் சொல்றது கூட விடுங்க. அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஸ்கை நியூஸ்க்கு சேனலுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அப்ப வந்து இல்ல நாங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள்லாம் ஊக்கம் பண்ணலன்னு, அதுக்கப்புறம் அந்த நிருபர் கேட்கறாங்க, இல்ல இந்த மாதிரி ஏற்கனவே உங்க மேல எல்லாம் நிறைய அலிகேஷன்ஸ் வந்து யூகேவும் வச்சிருக்கு, யுஎஸும் வச்சிருக்குலங்கும் போது அப்ப அவர் சொல்றாரு, ஆமா நாங்க 30 ஆண்டுகளா நாங்க வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணி பயிற்சி கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம். எதுக்கு பண்ணணும்? யுஎஸ்க்கும் யூகேக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு தானே நாங்க பண்ணணும்னு ஓபன் வாக்கு மூலம் ஒரு டிவி சேனல்ல இன்டர்வியூல பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் கொடுக்கிறார். ஆமா நாங்க 30 வருஷம் இதை பண்ணணும்ட்டு. இன்னைக்கு வந்து அந்த தொழில்நுட்ப அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் முகாமே கிடையாதுங்கிறார். அப்ப இது யாராவது வந்து ஒரு சர்வதேசத்துல இருக்கு. அப்ப 21 கேம்ப், இதுல அடிச்ச 9 கேம்புக்கு நம்ம ஆளுங்க படம் போட்டு மேப் எடுத்து சேட்டலைட் பிக்சர் போட்டு பில்டிங் வாரிய கம்ப்ளீட் சேட்டலைட் இமேஜ் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இது அது இல்லாம நம்ம இன்னொன்னு என்னன்னா, 1:44க்கு அட்டாக் நடக்குது. அடிச்சு முடிச்ச உடனே இமீடியட்டா வந்து அஜித் தோவல் வந்து யுஎஸ்னுடைய ஃபாரின் மினிஸ்டர் செக்ரட்டரிக்கு கூப்பிட்டு அப்டேட் கொடுக்குறாரு. 5 நாடுகளுக்கு உடனே கூப்பிட்டு, UAE, அதே மாதிரி வந்து சவுதி அரேபியா, ரஷ்யா, இந்த மாதிரி 5 நாடுகளுக்கு, யூகேக்கு 5 நாடுகளுக்கும் கூப்பிட்டு இவங்க அப்டேட் கொடுக்குறாங்கன்னா பாருங்க. அப்ப இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கால்குலேட்டட் அட்டாக் இது. அப்ப எந்த இடத்துலயுமே இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம அடிச்சுட்டு கொடுக்குறோம். இந்த பாருங்க நாங்க இங்க போய் அடிச்சிருக்கோம். இது இப்ப இன்னைக்கு பிரீஃபிங் கொடுத்ததை விட இன்னும் அதிகமான ஒரு
கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதுதான் நீங்க ஏன்னா இவங்க போய் பாகிஸ்தான் போய் டிவில என்ன சொல்றாங்க, அசைன்மெண்ட்ஸ் அந்த 1:05 தொடங்கி 1:25 அந்த 25 நிமிடங்கள்ல முடிஞ்சிருச்சு. அவங்க அப்டேட்டும் உலக தலைவர்களுக்கு ஒரு 4 மணி 3 மணிக்குள்ளார எல்லா தகவலும் உடனே கொடுக்குறாங்க அவங்க. அப்ப இது என்னன்னா, இந்த 2 வாரம் இந்தியா சும்மா உட்கார்ந்து இருக்குல்ல, எவ்வளவு ஒர்க் இதுக்கு பின்னாடி போயிருக்கும் பாருங்க. எத்தனை மீட்டிங்ஸ், எவ்வளவு ப்ரிப்பரேஷன். ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டுல ஒரு கெடா வெட்டு காது குத்துனாக்கா இன்னைக்கு எவ்வளவு திணற வேண்டியது இருக்குது. வீடே கலைபரம் ஆயிரும். எப்பப்பா இது முடியும் சாதாரண கெடா வெட்டு காது குத்துக்கு. ஆனா இது ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம எந்த இடத்துலயும் ஒரு உயிர் கூட பொதுமக்கள் உயிர் சேதாரம் ஆயிடக்கூடாது, எந்த இடத்துலயும் எஸ்கலேஷன் போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம மேல ஒரு பழி வரக்கூடாது. இப்ப நீங்க அடிச்சீங்க, அதுக்கு நாங்க திருப்பி தாக்குதல் பண்ணணும் உங்களே. ஏன்னா நீங்க பாடம் படிக்கணும். உங்களை இப்படியே விட்டுட்டு மன்னிச்சுட்டே இருக்க முடியாது. சிவிலியன் அட்டாக் இல்லாம நம்ம பண்ற எவ்வளவு மனிதநேயவாதியா நாம இருக்கோம் பாருங்க. அதாவது இந்தியாவுடைய இன்னைக்கு டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி வெர்சஸ் பாகிஸ்தானுடைய கேப்பபிலிட்டி பார்த்தா, டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா, ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு வார்னா 3.5 நாள்ல பாகிஸ்தான் தாங்காதுன்றாங்க. 3.5 நாள்ல பாகிஸ்தானை முடிச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா இந்தியா அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. என்னன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதனும் நம்மளுடைய ஒரு சகோதரன் தான். அப்பா தேவையில்லாம ஒரு தீவிரவாதியினால இன்னொரு சாதாரண ஒரு அப்பாவி பொதுமக்களோ, குழந்தைகளோ, பெண்களோ, முதியவர்களோ யாரும் தேவையில்லாம பாதிக்க. நம்ம இந்தியா ஆன்மீக பூமி இது. அப்ப நமக்கு நம்மளுடைய எதிராளியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்தியர்கள். அப்ப அந்த அளவுக்கு நம்ம பெருந்தன்மைன்னு அந்த ஒரு வார்த்தையினாலதான். அதாவது சில பேர் சொல்லுவாங்க இந்தியர்களுக்கு சகிப்புத்தன்மை இருப்பாங்க. இந்தியர்களுக்கு இருக்கிற சகிப்புத்தன்மை உலகத்துல எவனுக்கும் கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் சர்வைவல் ஆகிட்டு இருக்கு. இப்ப கூட நம்ம அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம். என்ன காரணம்னா, அவங்க மேல போர் தொடுக்க முடியாது. ஏன்னா தொடுக்க இந்தியாவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா உயிர் சேதாரக்கூடாது. அப்ப எப்படிதான் அவங்களை ரியலைஸ் பண்ண வைக்கிறது, அவங்கள உணர வைக்கிறோம் இல்லையா? அப்ப அவங்க மக்களுக்கு பாகிஸ்தானுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு தீவிரவாதத்தை, ஏன்னா அந்த ஊர் பொதுமக்களுக்கு அவங்க ஏகப்பட்ட பொய்களை பேசி வச்சிருப்பாங்க. இப்ப பாருங்க, அடிச்ச உடனே நாங்க அவங்களுடைய பாட புத்தகங்களே இந்தியாவுக்கு எதிரான வெறுப்ப வன்மத்தை அவங்க கொட்டுறாங்களாம். ஆமா, இப்ப அசிம் முனீர் அவருடைய மிலிட்டரி ஹெட் பேசினது என்ன பேசினாரு, இந்த 2 நாடு பிரிவினையை உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க மறந்துடாதீங்க, இதெல்லாம் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்தியா தான் நம்முடைய எதிரின்னு சொல்லி வளருங்கன்ற. அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் வேற, நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் வேற. 2 பேரும் நம்ம எப்பயுமே ஒத்து வர மாட்டோம். இந்த 2 நேஷன் தியரியை வளர்த்து எங்க போய் 2 நேஷன் பங்களாதேஷ் பிரிஞ்சுது, அது எங்க போய் யார் கணக்குல சேர்த்துறது? அப்ப இதுதான் உங்களுடைய 2 நேஷன் தியரியா? அப்ப உங்களுக்குள்ளார இருந்த ஒரு பங்களாதேஷ் பிரிஞ்சுட்டு போச்சே, அதுமே இந்தியாவுடைய துணையோட தானே பங்களாதேஷ் கிடைச்சது. அப்ப இதெல்லாம் இந்த வரலாறையும் சேர்த்தி தானே நீங்க சொல்லணும். அப்போ வருங்காலம் என்னைக்குமே ஒரு வரலாறு நீங்க எவ்வளவுதான் தப்பா எழுதி வச்சீங்கன்னாலும் என்னைக்காவது அந்த வரலாறை சரியான வரலாறை எழுதி வைக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு பாகிஸ்தான் மேல இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவோ குறைபாடுகள் இருந்தாலும், எவ்வளவோ எரிச்சல் இருந்தா கூட, அந்த பொதுமக்களும் அப்பாவி மக்கள். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி பாதேஷ்.